சபையில் இருக்கும் பாஸ்டர்களும் நீங்கள் ஒவ்வொரு பேரும் எங்கள் சிந்தையில் தினந்தோறும் நாங்கள் பற்றி நாங்கள் யோசிப்பது உண்டு. Nous vous aimons dans le Seigneur. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அதாவது நாங்கள் நேசிக்கிறோம். Alors pour moi, c'est une grâce, un privilège et un honneur இங்கே இருப்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் எனக்கு ஒரு மிகவும் சந்தோஷமாக ஒரு விஷயம். de servir dans le ministère de mon frère Anton et de ma sœur Danica. என்னோட சகோதரி வனிதாலும் சகோதரர் அந்தனுடையும் இந்த ஊழியத்தில் நான் பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். Et de vous servir au nom du Seigneur Jésus-Christ. அது மட்டுமல்லாமல் உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் நான் ஒரு உதவியாக இருப்பது இயேசுவின் நாமத்தில் எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். Amen. Combien d'entre nous connaissons le Seigneur Jésus-Christ cet après-midi? Vous connaissez Jésus? யாருக்கெல்லாம் இயேசுவை பற்றி தெரியும்? Tout le monde connaît Jésus? எல்லாருக்கும் இயேசுவை பற்றி தெரியுமா? Ok, donc je vais parler aux bonnes personnes cet après-midi. அப்படின்னா நான் இங்கே பேச போகிற ஒவ்வொரு ஜனங்களும் தேவனை அறிந்ததால் நல்ல ஜனங்களாக இங்கே இருக்கிறீர்கள். Je ne vais pas vous prêcher un message d'évangélisation. நான் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு வார்த்தை நான் கொடுக்க போவதில்லை. Mais je vais vous apporter un message de maturité. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்த ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Je l'ai dit tout à l'heure, nous relevons des défis. எங்களுக்கு முன்னாலே இருக்கும் காரியங்களை நாங்கள் மேற்கொண்டு போவதற்கான பலத்தை பற்றி அவர்களோடு இந்த நாளில் பேச போகிறோம். Nous sommes dans les derniers temps, Jésus revient bientôt. நாங்கள் இருப்பது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் இயேசு சீக்கிரத்தில் அவருடைய இரண்டாவது வருகை வரப்போகிறது. Alors la situation dans ce monde devient de plus en plus grave. இந்த உலகத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகம் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் மிகவும் பயங்கரமான காரியங்களாக இருக்கிறது. En 2015, le Seigneur m'avait donné une parole. 2015 ஆண்டில் தேவன் என்னோட ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். Me disant que le monde est en effervescence. அதாவது உலகம் மிகவும் சீக்கிரமாக ஒரு கஷ்டமான காலத்துக்குள்ள கடந்து போவதை பற்றி தேவன் என்னோட பேசினார். Vous avez une image, vous pouvez vous visionner ce que c'est qu'en effervescence. உங்களுக்கு தெரியுதா அப்படி என்றால் என்னன்னு? Vous prenez un médicament, une pilule effervescente, vous mettez ça dans l'eau et ça va bouillir sans avoir chauffé. அதற்கு ஒரு உதாரணம் வேணும் என்றால் நீங்கள் ஒரு மருந்தை நீங்கள் எடுத்து தண்ணீர் போடும்போது அது எப்படி அதில் ஒரு கலப்புடன் உருவாகுதோ அதே போல் தான் நம்ம பேச போகிறதும் அதே போல் தான். C'est ça la situation du monde actuel, en effervescence. அதே போல் தான் இந்த உலகம் இருக்கிறது. Des guerres, des tremblements de terre, des oppositions, toutes sortes de maladies, etc. இந்த உலகத்தை பார்த்தீர்கள் என்றால் போர்களும் அதே போல் வியாதிகளும் பயங்கரமான காரியங்களும் நம்மளை சுற்றி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். Et la parole de Dieu nous fait comprendre que ceux qui tiendront ferme hériteront le royaume qui a été promis. ஆனால் இதில் மத்தியில் எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை எங்களுக்கு என்னத்தை காண்பிக்கின்றது என்றால் இதுக்கு இந்த பாடுகளுக்கு மத்தியில் பெலனாக இருக்கிற ஒவ்வொரு தேவனோட பிள்ளைகளும் நிச்சயமாக அவர்களுக்காக வைத்திருக்கிற கடைசி பரிசை அவர்கள் ஒவ்வொரு பேரும் பெற்றுக்கொள்வார்கள். Tenir ferme, c'est relever les défis. அதாவது நாங்கள் வைராக்கியமாக அவருக்கு இந்த பிரச்சனைகள் மத்தியில் இருக்கும் போது அது எங்களுக்கு முன்பாக இருக்கும் ஒவ்வொரு பாடுகளையும் நாங்கள் கடந்து போகிறவர்களாக நம்ம மாறிவிடுவோம். Le texte sur lequel j'aimerais faire reposer la pensée de cet après-midi se trouve dans Genèse, chapitre 11, versets 1 à 9. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாங்கள் தியானிக்க போகிறோம். Alors que vous cherchez ce texte, j'aimerais vous dire simplement, le sujet que j'aimerais m'entretenir avec vous, c'est la puissance, le pouvoir de l'imagination. உங்களோட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால் எங்களுடைய சிந்தையில் இருக்கிறது, அதாவது அதில் இருக்கிற ஒரு பேலன் ஒரு வல்லமை இல்லை என்பதை நான் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். La puissance de l'imagination. அதாவது கற்பனை, அதாவது உங்கள் சிந்தையிலிருந்து புறப்படும் ஒரு மிகப்பெரிய ஒரு
sommes le résultat de ce que nous pensons. அதாவது நாங்கள் என்னத்தை பற்றி நினைக்கிறோமோ என்னத்தை பற்றி சிந்திக்கிறோமோ அதுதான் நாங்கள். Parce que la parole de Dieu déclare que l'homme est tel que sont ses pensées. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்வது என்றால் மனிதன் அவனுடைய சிந்தைகளை போல் தான் இருப்பான். Qu'est-ce que tu penses à l'heure actuelle? இப்போ நீங்கள் யாரும் என்னத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? À quoi penses-tu? Quel est ton rêve? உங்களுடைய கனவுகள் என்ன? என்னத்தை விரும்புகிறீர்கள்? Votre couple pastoral, Anton et Vanita, ont rêvé de nous réunir ici cet après-midi. இந்த சபையை நடத்தும் உங்கள் சகோதரர் அந்தரும் வனிதாவும் இந்த இடத்தில் உங்களை அவரையும் சேர்த்து வைக்கணும் என்று அவர்கள் கனவு கண்டார்கள். Et leur rêve est devenu réalité cet après-midi. அந்த கனவு இன்றைக்கு நேர நேரத்தில் நிறைவாகிவிட்டது. Quel est ton rêve? உங்களுடைய கனவுகள் என்ன? Devenir riche? பணக்காரனாகுவதா? Et tu peux. ஆனால் நீங்கள் அதை விரும்புவது இந்த On a le droit. அதற்காக உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. On peut s'enrichir. La terre appartient à notre Père et il nous l'a donné. ஏனென்றால் இந்த பூமி மனிதனுடைய இல்லை, ஆனால் நாங்கள் வழங்கும் தேவனுடையது. ஆகையால் இந்த Si பூமி vous refusez de vous enrichir, vous allez rester pauvre. Est-ce que vous aimez rester pauvre? நீங்கள் அதை விரும்பாமல் விட்டால் நீங்கள் யாரும் ஏழைகளாக தான் மாற வேண்டும். அதை நீங்கள் விரும்புகிறீர்களா? La pauvreté, ce n'est pas le signe d'être spirituel ou religieux. ஏழ்மை என்பது அதனால் நாங்கள் ஒரு பணக்காரர்களாக நாங்கள் இல்லை நாங்கள் கடவுளை வணங்குவதற்கான அறிகுறி இல்லை. En réalité, la pauvreté, c'est une malédiction. ஏனென்றால் ஏழ்மை என்பது அது ஒரு சாபம். Donc si vous rêvez de vous enrichir, gloire à Dieu pour ça. Ça veut dire que vous voulez monter dans votre échelon social. C'est super. அதனால தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்கிறேன், நீங்கள் பணக்காரனை வரணும் என்று நீங்கள் விரும்பினால் அதில் எந்த விதமான தவறும் இல்லை. நீங்கள் கர்த்தருக்குள் வளர்வதை காட்டுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. Donc être riche, ce n'est pas un péché, mais c'est la façon d'y parvenir qui est un problème généralement. அதாவது நாங்கள் பணக்காரங்களாக மாறுவது பிரச்சனை இல்லை, ஆனால் எப்படி பணக்காரங்களாக நாங்கள் ஆகிறோமோ அதில் தான் அந்த பாவம்ன்றது நுழைவதற்கு வாய்ப்பு இருக்குது. Par exemple, moi je suis quelqu'un, avant ma conversion, j'étais rempli où je croulais, si tu comprends ça, je croulais sous les dettes. அதாவது நான் ஆண்டவரை அறிவதற்கு முன்னால் நான் மிகவும் கடன்பட்ட ஒரு மனிதனாக நான் இருந்தேன். கடனில் தான் நான் வாழ்ந்து வந்தேன். J'étais plus pauvre que pauvre. நான் ஒரு சாதாரண ஏழையை விட அதை விட இன்னும் அதிகமான ஒரு ஏழையாக தான் நான் வாழ்ந்தேன். Mais en ayant accepté Jésus-Christ, ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் எப்போ ஏற்றுக்கொண்டேனோ il m'a enrichi par sa présence. அவர் அவருடைய மகிமையால் அவரை நிரப்பும் போது Et au fur et à mesure, il m'a aussi enrichi spirituellement, physiquement, matériellement, tous les mots possibles sauf mentir. அதாவது அவர் என்னை பணத்தில் மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை, ஆனால் அவர் அறிந்ததற்கு பின்னால் அவர் என்னை ஆவிக்குரிய ஜீவியத்திலும் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் என்னை நடத்தினார். Donc je l'ai saisi que cet exemple-là, la puissance ou le pouvoir de l'imagination. அதை பற்றி தான் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். அதாவது சிந்தையிலிருந்து புறப்படும் வல்லமை. Alors qu'est-ce qui nous habite? Qu'est-ce qui t'habite? Qu'est-ce qui vit en toi? Qu'est-ce qui te fait rêver? Qu'est-ce qui t'habite? இப்போ யாரும் நீங்கள் யோசித்து பாருங்க, உங்களுக்குள் என்ன வாழ்கிறது, உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்றதை நீங்கள் ஒரு செய்தி யோசித்து சிந்தித்து பார்க்கும்படியாக நான் உங்களுக்கு கேட்கிறேன். Je dis que ceux qui se distinguent dans la vie sont ceux qui ont un esprit différent. அதாவது வித்தியாசமானவர்கள் அவங்களுடைய சிந்தையில் ஒரு வித்தியாசம் இருக்கும்போது அவங்க வித்தியாசமாக தெரிவார்கள். Dites avec moi, un esprit différent. Un esprit différent. ஒரு வித்தியாசமான ஒரு ஆவி. Dites-le en tamoul. தமிழ் சொல்லுங்க. Un esprit différent en tamoul. ஆவியிலே வித்தியாசப்படுவோம். ஆவி வித்தியாசமானவர்கள். Un esprit différent. Dites avec moi, un esprit différent. ஆவியிலே வித்தியாசமானவர்கள். 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 Ceux qui se distinguent ont un esprit différent.
வித்தியாசமானவர்களுக்குள் இருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். ஆமென். வித்தியாசமான ஒரு மக்களுக்குள்ளாய் Et இருக்கிற savez-vous que Dieu nous a donné un esprit différent? உங்களுக்கு தெரியுமா தேவன் எங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு ஆவியை வைத்திருக்கிறார். ஆமென். Il nous a donné le Saint-Esprit. அவர் தந்த ஆவிக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். Il nous a donné Saint-Esprit. பரிசுத்த ஆவியானவர் ஒரு சாதாரண ஒரு ஆவி இல்ல. தேவனுக்குள் இருக்கிற அதே ஆவியை எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். Le Saint-Esprit est différent de l'esprit qui anime ce monde. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைகள் இந்த உலகத்தில் இருக்கும் ஆவிகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் வித்தியாசமானவை. Alléluia. Alléluia. Puisque nous sommes enfants de Dieu, nous avons sa nature, ainsi nous le reflétons. நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவரை போலதான் அவரைத்தான் நாங்கள் முன்வைத்து அவரை போலதான் நாங்கள் வாழ்ந்து காட்டுகிறோம். Est-ce que vous savez que Dieu est beau? உங்களுக்கு தெரியுமா தேவன் எவ்வளவு அழகானவர் என்று? Est-ce que vous savez que Dieu est beau? ஆமென். மிகவும் அழகானவர். Il est joli. Alléluia. Amen. Amen. C'est ce que vous êtes. Amen. அதே போல நீங்கள் Vous êtes beau, vous êtes joli parce que vous reflétez Dieu. நீங்கள் யாவரும் மிகவும் அழகானவர்கள். Alléluia. On dirait que vous ne croyez pas à ça. உங்களை பார்க்கும்போது நீங்கள் அதை நம்பாதவர்கள் போல் இருக்கிறீர்கள். Alléluia. Amen. Amen. Vous vous êtes peut-être regardé dans le miroir et vous vous êtes dit, oh, c'est pas beau tout ça, c'est pas joli. உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது நீங்கள் ஒருவேளை நான் அழகிதார்கள் என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். Alors que vous reflétez, alors que nous reflétons Dieu. ஆனால் நீங்கள் மறந்து போன ஒரு விஷயம் என்னவென்றால் உங்கள் முகம் உங்களுடைய Il nous a fait à son image, அவர் எங்களை தேவன் எங்களை அவரை போல் தான் படைத்திருக்கிறார். அவருடைய à sa ressemblance. அவருடைய முகம் தான் எங்களுடைய முகம். Alléluia. Alléluia. Genèse chapitre 11, verset 1 à 9. Je ne sais pas comment vous lisez la parole de Dieu ici, mais je vais laisser mon frère le faire. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிங்க. தமிழ். பூமியெங்கும் ஒரே பாஷையும் ஆதியாகமம் 11வது பக்கமா பழைய ஏற்பாடு ஜெனேஸ் 11 chapitre 1 jusqu'à 9. பூமியெங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நீலக்கல்லும் அவர்களுக்கு இருந்தது, நீலக்கீலும் இருந்தது. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷை இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலிருந்து தாறுமாக்கினபடியினால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறடிக்க பண்ணினார். Amen. Saint-Esprit de Dieu, nous dépendons de toi. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, உங்களில் தான் நாங்கள் வருகிறோம். Nous avons besoin de toi. எங்களுக்கு நீங்கள் தேவை. Parle Seigneur, nous écoutons. தேவன் வார்த்தையை நாங்கள் கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். Accorde-nous, Père, des oreilles pour entendre இதாவது எங்களுக்கு கேட்கிற செவிகளை உண்டு பண்ணும். l'imperceptible. எங்களுக்கு காண்கிற கண்கள் இருந்தாலும் Que nos yeux voient l'invisible, Père. எங்களுக்கு மனிதன் கண்கள் காண முடியாத கர்த்தர் எங்களை காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Et que notre cœur comprenne l'insaisissable. எங்களுடைய இதயத்துக்கு புரிய முடியாத காரியங்களை நீ புரிய வை. Au nom du Seigneur Jésus-Christ. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Quel enseignement simple, pratique et concret on pourrait apprendre en lisant ce texte de la parole de Dieu. இந்த வார்த்தையை பார்க்கும்போது நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் பார்ப்போம்.
Si vous regardez un peu plus près, ce qui saute aux yeux en lisant ce texte, இந்த வார்த்தையை பார்க்கும்போது எது தேவனுடைய கண்களுக்கு உடனே தெரிகிற விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தால் c'est par exemple la force de l'unité. அதாவது அதில் இருக்கிற ஒருமனப்பாற்றின் La வல்லமை force de l'unité. ஒருமனப்பாற்றிலிருந்து புறப்படும் வல்லமை. Nous parlons ici de la puissance de l'imagination. இங்கே நாங்கள் பேசுவது சிந்தையிலிருந்து புறப்படும் வல்லமை. On voit ici dans ce texte donc la force de l'unité. Avoir un même langage, de parler de la même chose et de la concevoir de la même manière. ஒருமனப்பாற்றில் அதாவது இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யாவரும் ஒரே சிந்தையுடன் ஒரே வார்த்தையை ஒரே விதத்தில் புரிந்து கொள்வதுதான் ஒருமனப்பாற்று. Amen. La force de l'unité. அதாவது ஒருமனப்பாற்றின் வல்லமை. On voit également l'orgueil de l'homme அதேபோல் மனிதனின் et la désobéissance de son cœur. மனிதன் அதாவது தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். Dieu avait dit de remplir la terre, l'homme a voulu rester dans un seul et même endroit. தேவன் சொன்ன கட்டளை நீங்கள் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு இடங்களையும் நீங்கள் நிரப்பும் இருக்கு. ஆனால் மனிதன் ஒரே ஒரு இடத்தில் தான் இருக்க விரும்பினார். Et non seulement il a voulu rester dans un seul et même endroit, mais il a voulu se faire Dieu lui-même en bâtissant une tour ou un temple. அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்தில் இருப்பதை விரும்புறது மட்டும் இல்லாமல் மனிதன் தன்னைத்தானே கடவுளாக மாற்றிக்கொண்டு அவனுக்கு இன்னொரு ஆலயத்தையும் கற்ற மனிதனாக மாறிவிட்டார். On voit également la grande confusion. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு புரியாத நிறைய காரியங்களை நாங்கள் காண முடியும். Au lieu de la mondialisation, உலகத்தை நாங்கள் நிரப்பதற்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணுறோம் என்பதை நாங்கள் காண முடியும். mais on voit aussi dans ce texte l'esprit d'entreprise et d'invention donné à l'homme. அதே போல் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்றால் அதாவது கற்பனையும் சிந்தனையும் உருவாக்குற அந்த ஆவி என்ன என்பதை நாங்கள் பார்க்க முடியும். Un esprit d'entreprise et d'invention. அதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அதுக்குள் புதுமையான காரியங்களை உருவாக்குற ஒரு சிந்தையை பற்றி நாங்கள் இந்த வார்த்தையை பார்க்க முடியும். Le verset 3 et verset 4 nous dit ceci, ils dirent l'un à l'autre, allons, faisons des briques et cuisons-les au feu. அதாவது 3வது 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க என்றால் அந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்க முடியும். இருவரும் சொல்லிக்கொள்கிற விஷயம் என்னென்னா நானும் நீங்கள் போய் அந்த காரியத்தை பண்ணுவோம் என்று சொல்கிறார். நீங்கள் அதை வாசித்து பாருங்க. Et la brique leur servit de pierre et le bitume leur servit de ciment. அதாவது அந்த 4வது வார்த்தை பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். Ainsi donc ils se sont dit, bâtissons une ville et une tour. அதே போல்தான் அவர்களுக்கு ஒரு இடத்தையும் உருவாக்கி அதில் ஒரு பெரிய ஒரு கோபுரத்தையும் கட்ட அவர்கள் முடிவெடுத்தார்கள். Et faisons-nous un nom qui nous appartient. தங்களுக்கு தாங்களே ஒரு பேரையும் அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். Mais le sujet que j'aimerais aborder se trouve au verset 6 et elle nous donne la déclaration de Dieu. ஆனால் நான் உங்களுடன் பேச விரும்புகிற விஷயத்தை பற்றி நீங்கள் பார்க்கணும்னா 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்றே இருக்கிறார்கள். La version de la Bible Darby nous dit ceci, maintenant ils seront empêchés en rien de ce qu'ils pensent faire. அதாவது நாங்கள் நினைப்பது தடைப்படாது என்பதை பற்றி இந்த வசனம் சொல்கிறது. La traduction contemporaine en anglais de ce texte nous dit ceci, ces personnes இங்கிலீஷ் பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா இந்த ஜனங்கள் travaillent ensemble ஒன்றாக வேலை செய்து parce qu'elles parlent tous la même langue. ஒன்றாக வேலை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் யாவரும் ஒரே மொழியில் பேசுகிறார்கள். Et ce n'est là le début. Bientôt elles pourront faire tout ce qu'elles veulent. ஏனென்றால் அதுதான் துவக்கம் என்ற அந்த நாளிலிருந்து அவர்கள் விரும்புகிற சகல காரியங்களும் அவர்களுக்கு பண்ற வல்லமை வந்துவிட்டது. La version amplifiée de la Bible en anglais nous dit ceci. Maintenant, rien de ce qu'ils ont imaginé ne leur sera impossible.
அதுதான் நான் மீண்டும் சொல்கிறேன். அந்த இங்கிலீஷ் பைபிளை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், அந்த ஜனங்கள் விரும்பின எண்ணத்தையெல்லாம் அவங்க கற்பனை யோசித்து வைத்திருக்கிறார்களோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்ற வல்லமை அவங்களுக்குள்ள வந்துவிட்டது. Le langage de Dieu. தேவனுடைய மொழி. Dans Romains au chapitre 4, verset 17, nous lisons ரோமன் 4 அதிகாரம் 14 வசனத்தை நாங்கள் வாசிக்க முடியும். தமிழில் வாசிக்கிறேன். Romains 4, 17. ரோமன் 4 அதிகாரம் 14 வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல் அழைத்தவராக இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். Voyez-vous, Dieu, avant d'entreprendre quoi que ce soit dans la vie, il va te parler en te donnant des rêves. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எதை பண்ணுவதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணுவார் என்றால் உங்களுக்கு ஒரு கனவை உருவாக்குவார். Il va te donner un rêve. அவர் உங்களுக்கு ஒரு கனவை உருவாக்குவார். Un rêve, des désirs, afin de te permettre en réalité d'imaginer la chose. அதாவது அவரே உங்களுக்குள்ளாக ஒரு கனவை வைத்துட்டு அதிலிருந்து உங்களுக்குள்ள ஆசைகளையும் நீங்க எப்படி ஒரு காரியத்தை பண்ணுவது என்பதையும் உங்களுக்குள்ள அவர் தான் உருவாக்குவார். Il nous donne le pouvoir d'imagination. அவர் மிக முக்கியமான ஒரு வல்லமை இருக்காரு. அது என்னென்று பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் சிந்திப்பதை பற்றி. Il nous donne le pouvoir d'imaginer son désir, sa volonté pour notre vie. அது என்னென்று நீங்க பார்த்தீங்கன்னா அதாவது அவர் எங்களுக்கு என்ன விருப்பத்தை வைக்கிறாரோ அதை நாங்கள் ஒரு கனவாக எங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிற வல்லமை எங்களுக்கு தருகிறார். Nous avons un exemple concret de cela dans la parole de Dieu. தேவனுடைய வார்த்தையில் அதுக்கான ஒரு உதாரணம் இருக்கிறது. C'est Abraham. அதுதான் ஆபிரகாம். Alors qu'il était vieux et uni à une femme stérile et aussi âgée, Dieu lui donne une promesse de postérité nombreuse. அவன் மிகவும் வயதுள்ளவனாக இருப்பது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இருக்கிற மனைவியும் மிகவும் வயது போய் அவரால் பிள்ளை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவன் அவனுக்குள் ஒரு வார்த்தையை வைத்து உன் சந்ததியின் ஆசீர்வதிப்பை என்று அவனுக்கு வாக்கு கொடுத்தார். Mais avant de voir la manifestation physique de la promesse, Dieu va lui changer son nom. ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு முதலாக தேவன் அந்த பெயரை மாற்றுகிறார். Il va, au lieu de dire Père élevé, il va lui donner le nom de Père d'une multitude. அவர் ஒரு உயர்ந்த தகப்பன் என்ற ஒரு பெயரை கொடுக்காதபடிக்கு அநேக ஜனங்களுக்கு ஒரு தகப்பனாக Il va lui changer sa destinée, mais il va lui donner donc les moyens de croire. அதாவது அவனுக்குள் விசுவாசம் வருவதற்காக அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் திசை மாற்றினாலும் அதிலிருந்து அவனுக்குள் ஒரு புது விசுவாசத்தை அவர் உருவாக்கி வருகிறார். Parce que dans sa vie, ça paraissait impossible d'avoir des enfants au travers d'une femme âgée et en plus stérile. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க பார்க்கும்போது அவனுக்கு பிள்ளை பெறுவதோ அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பிள்ளை பெற முடியாத ஒரு மனைவியோட பிள்ளை பெறுவது அவனுக்கு ஒரு கற்பனையாக கூட இருக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு ஒரு பாரமாக இருந்தது. Encore si la femme elle était jeune, on pouvait espérer faire des choses. D'accord, à l'époque il n'y avait pas la capacité médicale que nous avons aujourd'hui. அந்த அவருடைய மனைவி ஒரு இளதாக இருந்திருந்தால் கூட நாங்கள் ஏதாவது செய்யலாம் என்று நினைத்திருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த காலத்தில் வைத்தியம் உயர்ந்திருக்கிற அளவுக்கு அந்த காலத்தில் இல்லை. Mais Dieu a donné à Abraham le pouvoir, comment dire, les moyens d'imaginer que ce que Dieu promet, il est aussi capable de le réaliser. ஆனால் தேவன் வேற விதத்திலிருந்து தேவன் அவனுக்கு வேறொரு வழியை வைத்து அதிலிருந்து தேவன் கொடுத்த வாக்கு நிறைவேறும் என்ற ஒரு விசுவாசத்தை அவனுக்குள் கொடுத்தார். Non seulement Dieu a changé le nom d'Abraham, தேவன் ஆபிரகாம் பெயரை மட்டும் மாற்றவில்லை, mais il lui a montré, lorsqu'il regarderait vers le haut, dans le ciel, ஆனால் அவன் வானத்தை பார்க்கும் போதெல்லாம்
Il lui a dit, voilà, ta postérité sera aussi nombreuse que ces étoiles. Est-ce que tu peux les compter? தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், இந்த வானத்தை பார்க்கிற ஒவ்வொரு நட்சத்திரங்களைப் போல் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். Ainsi, papa Abraham a été fortifié dans sa foi en se faisant appeler père d'une multitude, et à chaque fois qu'il regarde en haut, il se disait, père d'une multitude, je serai. அதாவது அந்த வானத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆபிரகாமுக்குள் ஒரு புது விசுவாசம் வந்தது மட்டும் இல்லாம ஒரு பிள்ளைக்கு நான் தகப்பனாக ஆக மாட்டேன், அநேக ஜனங்களுக்கு நான் தகப்பனாக இருப்பேன். Nous parlons ici, frères et sœurs, du pouvoir ou de la puissance de l'imagination. நாங்கள் இங்கே பேசுவது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதாவது கற்பனை சிந்தையிலிருந்து வரும் ஒரு வல்லமை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். Et non seulement Dieu a changé le nom d'Abraham en Abraham et qu'il lui a montré le ciel, mais en même temps il lui a aussi montré Pater. தேவன் ஆபிரகாமின் பேரை ஆபிரகாம் என்று மாற்றும் போது அவருக்கு வானத்தை மட்டும் காட்டவில்லை, பூமியில் இருக்கிற அனைத்து இடங்களையும் காட்டினார். Ainsi Dieu lui a dit, est-ce que tu peux compter le sable là, par terre? தேவன் ஆபிரகாமிடத்தில் கேட்டார், நீ மணலை உன்னால் எண்ண முடியுமா? Ainsi Abraham avait les moyens de sa foi. Il regarde le ciel, il pense à son nom, il regarde par terre. Son imagination était imbibée de la promesse de Dieu qu'il sera père d'une multitude. அதாவது ஆபிரகாம் வானத்தை பார்க்கும் போது நிலக்கடல் மலையை பார்க்கும் போதுதான் ஆபிரகாமுக்குள் இருக்க அந்த அழிந்து போன அந்த விசுவாசம் மீண்டும் மீண்டும் வந்து நான் ஒருத்தனுக்கு இல்லை, நான் ஒரு பெரிய ஒரு சந்ததிக்கு நான் தகப்பன் ஆவேன்ற அந்த விசுவாசம் அவனுக்கு வந்தது. Si vous voulez bâtir votre foi sur ce que je viens de dire, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கட்ட விரும்பினால் vous pouvez consulter le texte de Genèse 22, versets 17 et 18. Nous n'allons pas le lire, d'accord? நாங்கள் அதை வாசிக்க வேணாம், நீங்கள் ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். La puissance de l'imagination, trois choses à savoir. Dites avec moi trois choses à savoir. Trois choses à savoir. Hein? Comment nous pensons influence notre manière de vivre. அதாவது முதலாவதாக நாங்கள் எண்ணத்தை பற்றி எப்படி நாங்கள் யோசிக்கிறோமோ அதிலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கை உருவாகிறது. De la façon dont tu penses va influencer ta façon de vivre tous les jours. நீ சிந்திக்கிற விதத்தில் தான் நீ வாழ்கிற உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வரும். Par exemple, si tu penses que rentrer à la maison c'est l'enfer, நீ வீட்டை போவது உனக்கு ஒரு பாதாளம் போயிருக்க நீ நினைத்தால், parce qu'il n'y a que des disputes et des bagarres, ஏனென்றால் எப்பவும் சண்டையும் பிரச்சனையுமாக உன் வீட்டில் இருக்கிறதா நீ அப்படி நினைத்தால், eh bien tu arriveras à la maison en étant déjà animé de la pensée de disputes et de bagarres. அப்படி நீ வீட்டை போகும்போது நீ வீட்டில் பிரச்சனை வாழ்றதுக்கு முன்பாகவே நீ பாதிக்கப்பட்டு தான் உன் வீட்டுக்குள் நீ கால் வைப்பாய். Vous allez me dire, mais pasteur, comment tu sais ça? நீங்கள் உங்களுக்குள் நினைக்க முடியும், பாசம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று. Je ne viendrai pas à vous sans avoir expérimenté ce que je vous raconte. ஆனால் அவர் பாசம் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், நான் உங்களிடத்தில் பேசுவது அதாவது நான் அதன் நடுவில் நான் போகாமல் அதை பற்றி உங்களிடம் பேசுவேன். J'ai vécu ce que je raconte. நான் இப்போ உங்களுக்கு சொல்வதை நான் அனுபவித்த காரியங்கள். J'étais un homme querelleur. நான் மிகவும் ஒரு சண்டைக்காரனாக தான் நான் இருந்தேன். J'étais un homme bagarreur. நான் மிகவும் சண்டை போட்டு அடிபடுவேன். À l'intérieur de moi, c'était la bagarre. எனக்குள் இப்பவும் ஒரு சண்டைத்தனத்தினால தான் இருந்தது. Les luttes. எனக்கு இப்பவும் சண்டை Les combats. சண்டையை பற்றி தான் நினைக்கிறேன். Les mauvais mots. கெட்ட வார்த்தைகளை நான் வரும். Et des phrases négatives. கெட்ட காரியங்களை பற்றி தான் நான் பேசுவேன். Vous allez me dire, pasteur, c'est vous ça? எனக்கு நான் பாச நீங்களா இப்படி பண்ணீங்க. C'était moi. ஆனால் அவர் சொல்கிறார், நான் அப்படி Aujourd'hui, c'est différent. இன்றைக்கு வித்தியாசமானவனாக மாறினேன். Non seulement, frères et sœurs, comment nous pensons influence notre manière de vivre, mais comment nous pensons influence notre avenir ou notre futur. நாங்கள் சிந்திக்கிற விதம் எங்களுடைய வாழ்க்கை இப்போ இருப்பதை மற்றும் பாதிக்காது. நாங்கள் வருங்காலத்தில் எப்படி இருப்போமோ அது அந்த சிந்தனையிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது.
Si tu ne penses que de manière négative que tu ne réussiras jamais, il ne faut même pas espérer que tu vas réussir. நீங்கள் எப்பவுமே என்னால் முடியாது முடியாது நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டு வாழ்ந்தால் உங்கள் உண்மையிலே முடியாமல் தான் போயிடும். Pasteur Anton et Vanita, si vous pensez que vous ne réussirez pas ce ministère, abandonnez. பாஸ்டர் வனிதம் பாஸ்டர் அந்த நீங்கள் இதை உங்களால் செய்ய முடியாது நீங்கள் நினைத்தால் இது உங்களுக்கு கிடைக்காது. Croyez dans le Seigneur, que le Seigneur que vous avez est tout à fait capable, puissant, de vous donner ce que votre cœur désire. நீங்கள் தேவனை தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரால் உங்களுக்கு Croyez, imaginez, croyez que cet endroit sera rempli d'âmes que le Seigneur rajoute à l'Église. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த இடத்தில் அதிகமான ஆத்துமாக்கள் வருவார்கள். தேவன் உங்களுக்கு தருவார் என்பதை மட்டும்தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Et je parle à l'Église ici. Si vous pensez que cette Église ne croîtra pas, sortez, ne venez plus ici. நீங்கள் இந்த இடத்தில் ஆத்துமாக்கள் வரமாட்டார்கள் நீங்கள் நினைத்தால் நீங்கள் இந்த இடத்துக்கே வராமே போயிடும். Moi, je souhaite que vous ayez la vision positive de cette Église, qu'elle se développe, qu'elle s'accroît et qu'elle va atteindre son monde environnemental. நான் உங்களிடத்தில் இருக்க ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த இடத்தில் ஆத்துமாக்கள் வருவார்கள் என்ற ஒரே விசுவாசத்தோடு தான் இருக்கணும். உங்களுடைய சிந்தை Alléluia. Croyons que nous allons arriver, nous allons réussir. விசுவாசிங்கள் உங்களால் முடியும் என்றதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Croyons que nous allons aboutir, que nous allons achever. நான் தேவன் உங்களுக்கு தந்த இந்த ஊழியத்தை நீங்கள் பண்ணி முடிப்பீர்கள் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு Croyons que nous allons gagner parce que le Christ a déjà gagné. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஜெயித்தீர்கள் என்றால் தேவன் ஏற்கனவே உங்களுக்காக ஜெயித்து விட்டார். J'aimerais vous dire une chose, frères et sœurs, c'est qu'il n'y a pas de petite église. உங்களுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் என்னவென்றால் தேவனுக்குள் சிறிய சபை என்று எதுவும் இல்லை. Ou on est l'église ou on n'est pas l'église. ஒன்று நாங்கள் சபைக்குள் இருக்கிறோம் இல்லை என்றால் சபைக்குள் இல்லை. Et l'église, ce n'est pas ce bâtiment, l'église, c'est nous. சபை என்பது இந்த கட்டிடம் அல்ல, சபை நாங்கள். Alors ne croyons pas aux mensonges que l'adversaire, que Satan peut raconter. Oh, de toute façon, cette église restera comme ça, de toute façon, on ne va pas réussir. Si l'église va bouger et l'église va réussir, par la grâce de Dieu, par la puissance de Dieu. பொருளாதாரம் சொல்வதை நீங்கள் நினைத்து நீங்கள் மனம் கசந்து போக வேண்டாம். ஏனென்றால் இந்த சபை தேவன் உருவாக்கின சபை, இதுக்குள் தேவன் வச்சிருக்கிற திட்டம் நிச்சயமாகவே நிறைவேறும். Alléluia. Vous savez, personnellement, quand moi je viens aux réunions de l'église, je ne me pose pas la question qui est là et qui n'est pas là. நான் சபை ஒன்று கூடுதலுக்கு வரும்போது யார் இங்கே இருக்கிறார்கள் யார் இங்கே இல்லை என்று நான் ஒரு நாளும் சிந்திப்பதில்லை. La seule question à laquelle je me pose, moi, est-ce que Dieu est présent ou pas présent? நான் யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம், தேவன் அந்த இடத்தில் இருக்கிறாரா? Alléluia. Si Dieu est présent, frères et sœurs, Dieu et nous, on fait la différence. ஏனென்றால் தேவன் ஒருவர் இருந்தாலே போதும். நாங்கள் ஒரு Alléluia. Dieu et nous, on fait la différence. தேவன் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் ஒரு வித்தியாசத்தை உருவாக்குவோம். On fait la différence. ஒரு வித்தியாசத்தை நாங்கள் காண முடியும், உருவாக்குவோம். N'est-ce pas qu'il dit, avec Dieu nous ferons des exploits. வார்த்தை சொன்னதில்லையா, தேவனோடு நாங்கள் பெரிய காரியங்களை செய்வோம். Je ne sais pas si vous le chantez ici, mais en tout cas, moi j'aime bien ce chant-là. Avec Dieu nous ferons des exploits, car c'est lui ce qui écrase l'ennemi. Chantons. Ah, je suis parti. அதாவது நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் என்னென்றோ, நீங்கள் அதை பற்றி பாடுவதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிரியமானது. அதை பற்றி ஒரு பல்லவியை நான் எப்பவும் பாடுவேன். Avec Dieu nous ferons des exploits, car c'est lui ce qui écrase l'ennemi. Chantons et crions la victoire. Christ est roi. அந்த பாடல் என்ன சொல்வதென்றால், தேவனுக்குள் நாங்கள் ஜெயத்தை பெறுவோம் என்ற ஒரு பாடல். Normalement, on doit faire comme moi. Dieu nous fait. Ah ouais. Sinon, il ne m'interprète pas là. Comment nous pensons influence notre futur. நாங்கள் சிந்திக்கிற விதம் என்னுடைய வருங்காலத்தை மிகவும் பாதிக்கும். Et également, frères et sœurs, comment nous pensons influence notre relation avec les autres. நாங்கள் எப்படி சிந்திக்கிறோம் என்பது அது மற்றவர்களுடன் இருக்கும் உறவை உருவாக்கும். Si nous pensons que dans cette église il n'y a que des hypocrites,
on va critiquer cette église. இந்த இந்த சபையில் அதாவது குறைவு. இந்த குறைவுள்ளவர்கள் தான் இருக்கிறார்கள் நினைத்தால் குறைவுள்ள மட்டும்தான் இந்த கண்களுக்கு தெரியும். ஆமென். Si nous pensons que cette église n'a pas d'amour, on va constamment dire que cette église n'a pas d'amour et on va critiquer l'église. இந்த சபைக்குள் எந்த விதமான அன்பு இல்லை என்று நாங்கள் நினைத்தால் எப்போ பார்த்தாலும் இந்த சபை பற்றி நாங்கள் குறைதான் Et பேசுவோம். on aura de mauvaises relations les uns avec les autres. ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்குள் ஒரு ஐக்கியம் இருக்காது. Pourquoi au lieu de penser qu'il n'y a que des hypocrites dans l'église, d'ailleurs si moi je pense qu'il n'y a que des hypocrites dans l'église, c'est que moi-même je suis un hypocrite. அதுதான் ஏன் நாங்கள் யாரும் அப்புறம் கெட்டவர்களாக இருக்கிறாங்க நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி நாங்கள் சிந்தித்தால் நாங்களே ஒரு கெட்டவர்களாக தான் இருக்கிறோம் என்றது அது ஒரு அடையாளம். D'ailleurs si je pense que dans l'église il n'y a pas d'amour, c'est que je ne suis qu'un égoïste. Je ne pense qu'à moi, donc je n'aime même pas les gens. நான் அதாவது நாங்கள் சபையை பற்றி சபைக்குள் ஒரு அன்பு இல்லைன்னு நாங்கள் நினைத்தால் நாங்கள் சுயநலமானவர்களாக தான் நாங்கள் காணப்படுவோம். Comment nous pensons influence notre relation avec l'autre. நாங்கள் எப்படி சிந்திக்கிறோம் என்பது அது நாங்கள் மற்றவர்களோடு வைத்திருக்கும் உறவில் ஒரு பெரிய ஒரு பங்காக இருக்கிறது. Je vous ai dit tout à l'heure que comment je sais moi que si on ne pense que des bagarres, que des disputes, bon, on ne s'est jamais battu, mon épouse et moi, tant mieux, merci Seigneur, mais c'était quand même pas le paradis au début. நான் உங்களுக்கு சொன்னதோ முதல்ல நான் தோணும் போது நான் எப்பவும் ஒரு சண்டைக்காரனாக இருந்தேன் என்று கடவுளுக்கு நன்றி என்று நான் மனைவியுடன் நான் ஒருபோதும் சண்டை போடவில்லை. ஆனால் Vous savez, j'avais prié Dieu qu'il me donne une femme. ஆனால் நான் தேவனிடத்தில் நான் ஜெபித்திருந்தேன், தேவன் எனக்கு ஒரு மனைவியை தாருங்கள். Une jolie femme, gentille, douce, எனக்கு ஒரு மிக அழகான ஒரு நல்ல ஒரு பொறுமையான ஒரு மனைவி வேணும் என்று நான் ஜெபித்தேன். intelligente, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஞானமான ஒரு மனைவி வேணும் என்று ஜெபித்திருந்தேன். qui exerce le ministère de la louange தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை பண்ற ஒரு மனைவி வேணும் என்று ஜெபித்திருந்தேன். et qui viendrait aussi de la région d'où je suis né en océan Indien, comme vous d'ailleurs. நான் எந்த இடத்தில் நான் பிறந்தேனோ அதே இடத்திலிருந்து எனக்கு ஒரு மனைவி வேணும் என்று நான் தேவனிடத்தில் விண்ணப்பித்தேன். N'est-ce pas, le Sri Lanka, c'est sur l'océan Indien. அதாவது ஸ்ரீலங்கா எங்களுடைய Donc nous sommes voisins, nous sommes cousins. நாங்கள் யாவரும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம். Humainement, mais nous sommes surtout frères et sœurs en Christ. அதை விட மேலாக நாங்கள் கர்த்தருக்குள் நாங்கள் சகோதரர்களாக இருக்கிறோம். ஆமென். En Christ, il n'y aura plus de Sri Lanka, il n'y aura plus de Réunion, il n'y aura plus de Madagascar, il n'y aura plus de France. Il y aura le peuple de Dieu et le ciel. கிறிஸ்துவுக்குள் ஸ்ரீலங்கா இருக்காது, வேறு எந்த நாடும் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு சகோதரத்துவம் தான் இருக்கும். அதான் இயேசுவுக்குள் இருக்கிற ஒரு சகோதரத்துவம். C'est bien d'avoir un traducteur, ça me permet de me reposer. எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது மிக நல்லது. அதனால எனக்கு கொஞ்சம் இளைப்பாற முடியல. Je vous disais que au début de notre couple, mon épouse et moi, நான் என்ன சொல்றேன், என்னோட மனைவியோட நான் முதல் வாழ தொடங்கும் போது c'est pas de la faute de ma femme, c'est vraiment moi. என்னுடைய மனைவியால் இல்லை, நான் உண்மையில் என் கணவனால் தான். J'étais mal à l'intérieur எனக்குள்ளே நான் ஒரு நன்றாக நான் இருக்கவில்லை. et je ne supportais pas que mon épouse puisse avoir son propre opinion. அதாவது என்னுடைய மனைவிக்கு அவளுடைய சிந்தனை, அவளுடைய கற்பனை, அவள் விரும்புறது இருக்கிறது எனக்கு அது பிடிக்கவில்லை. C'était moi le chef, le patron, celui qui décide, c'était moi. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒருவர் தான் பத்ரம், நான் ஒருவர் தான் பெரியவர், நான் ஒருவர் தான் சட்டம் வைக்க முடியும் என்று நான் சிந்தையில் வாழ்ந்தேன். Quand il n'y a pas d'erreur, ça va, mais quand il y a des erreurs que tu commets, ta femme va te dire, chérie, je t'aime beaucoup, mais là, c'est pas bien. அதாவது நான் ஒரு தப்பு பண்ணாமல் இருந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் தப்பு பண்ணும்போது என்னுடைய மனைவி என்னிடத்தில் அதை பற்றி பேசும்போது அவள் அதை பற்றி சொல்லுவாள். Allô, allô. Donc il y avait des disputes à la maison. அவள் அப்படி சொல்லும்போது எங்களுக்குள் உடனே சண்டை வந்துவிடும். Ça allait tellement loin அது எவ்வளோ பெரிய சண்டையாக போகிறதுனால qu'on s'était découragé நாங்கள் இருவரும் அதை வெறுத்து விட்டோம். et on s'était dit on allait se séparer et divorcer. நாங்கள் நினைத்து விட்டோம், நாங்கள் இருவரும் நாங்கள் இன்னும் பிரிந்து வாழ்வதற்கு ஒரு முடிவு எடுத்து விட்டோம் என்று நாங்கள் வாழ நினைத்து விட்டோம். Alors je suis allé prier Dieu. அந்த நேரத்தில் நான் போய் ஜெபிக்க தொடங்கினேன். J'ai dit au Seigneur, Seigneur, voilà, je t'ai demandé une femme, elle est là. அந்த நேரத்தில் நான் தேவனிடத்தில் சொன்னேன், நான் நம்மளுக்கு ஒரு மனைவி கேட்டேன், இங்கே இருக்கிறார். Mais j'arrive pas à m'entendre avec elle. ஆனால் என்னால் அவரோட சமாதானத்தோடு இருக்க முடியவில்லை. Qu'est-ce que tu me dis? நீ
நீர் எனக்கு என்ன சொல்கிறீர்கள் தேவனிடத்தில் நான் கேட்டேன். Et j'ai dit à Dieu, nous envisageons de nous séparer. நான் தேவனிடத்தில் சொன்னேன், நாங்கள் இருவரும் பிரிந்து வாழ்வதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். Qu'est-ce que tu me dis? நீர் அதை பற்றி என்ன நினைத்தீர்கள்? நான் தேவனிடத்தில் கேட்டேன். Et le Seigneur m'a adressé une parole. அந்த நேரத்தில் தேவன் என்னோட வெளிப்பட்டு என்னோட பேசினார். Il m'a dit, accordez-vous. Accordez-vous. தேவன் அந்த நேரத்தில் எனக்கு சொன்னது, நீங்கள் உங்கள் இருவருக்கும் ஒன்றை செய்யுங்கள். Et dites-vous de bonnes choses. நீங்கள் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல காரியங்களை சொல்லிக் கொள்ளுங்கள். Et je hais le divorce. நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டியது, நான் பிரிவினையை வெறுக்கிறேன். Dites-vous de bonnes choses. உங்களுக்குள் நீங்கள் யாவரும் இருவரும் நல்ல காரியங்களை சொல்லிக் கொள்ளுங்கள். Dites-vous de bonnes choses. நல்ல காரியங்களை சொல்லிக் கொள்ளுங்கள். Combien d'entre vous, vous savez que quand on se dispute, on ne se dit pas de bonnes choses. ஆனால் நாங்கள் சண்டை போடும்போது நாங்கள் ஒருபோதும் நல்ல காரியங்களை சொல்வதில்லை. On se dit de la méchanceté. நாங்கள் மிகவும் கெட்ட காரியங்களை பற்றி தான் நாங்கள் பேசுவோம். Êtes avec moi? என்னுடைய பிள்ளைகளா, J'aimerais vous montrer un texte dans la parole de Dieu. உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். Proverbe chapitre 22. நீதிமொழிகள் 22வது அதிகாரம். Proverbe 22, verset 10. 22வது அதிகாரம் 10வது வசனம். Allez-y. பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். Est-ce que c'est bien le mot là? Chasse le moqueur. Oui, c'est bien ça. Chasse le moqueur et la querelle prendra fin, les disputes et les outrages cesseront. Oui, C'est ça? oui. பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். J'ai découvert ce texte இந்த வார்த்தையை நான் கண்டுபிடிக்கும் போது, et j'ai découvert que ce moqueur était un esprit. அப்பொழுதுதான் நான் கண்டுபிடித்தேன், இந்த பரியாசக்காரன் ஒரு ஆவி. Et je me suis adressé à lui அப்பொழுது நான் அவரிடம் பேச தொடங்கினேன். pour que les querelles prennent fin, அதாவது அந்த காரியங்கள் மாறுவதற்காக, pour que les disputes பிரச்சனைகள் ஒன்றும் et les outrages கஷ்டங்கள் cessent. ஒன்றும் அழிந்து போவதற்காக. Vous savez ce que c'est que des outrages? அதாவது Des outrages dans le texte que vous avez, c'est quoi? வாது விரோதம், விரோதம். விரோதம் விரோதம். Ça veut dire qu'on va dire de la méchanceté cruelle aux gens. அதாவது நாங்கள் மிகவும் கடினமான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்வதுதான் விரோதத்தில் ஏற்படும் ஒரு வார்த்தை. De la méchanceté cruelle. அதாவது மிகவும் ஒரு தாங்க முடியாத சில வார்த்தைகள். On va dire que la personne n'est pas belle. நாங்கள் முதல் சொல்லுவது அந்த 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 சகோதரனோ On va dire que la personne est stupide, imbécile, எந்த விதமான அறிவுமற்றவர்கள் ne நாங்கள் mérite pas le respect, உனக்கு மரியாதை தருவதற்காக ne mérite pas d'être aimé. நீ நேசிக்கப்பட தகுதியற்றவர். Toutes ces choses-là. இந்த ஒவ்வொரு காரியங்கள் நாங்கள் சொல்லுவோம். Toutes les choses qui, comment dire, qui avilissent ou qui rabaissent la personne. அதாவது என்னெல்லாம் சொன்னா அந்த மனிதன் நாங்கள் முடக்க முடியுமோ அவ்வளோத்தையும் நாங்கள் சொல்லிடுவோம். À l'époque, je n'avais pas, personnellement, je n'avais pas l'habitude d'appeler ma femme autrement que par son nom. அதாவது என்னுடைய திருமண வாழ்க்கையின் ஆரம்பத்தில் என்னுடைய மனைவி அவளோட பேரை தவிர்த்து வேறு எந்த விதமான பேர் கொடுத்து நான் அவளோட பேசுவதில்லை. Ma femme s'appelle Jacqueline. என்னுடைய மனைவியோட பேர் ஜாக்லின். Et donc je l'appelle Jacqueline. அதனால் நான் அவளோட பேசும்போது ஜாக்லின் என்று கூப்பிட்டு தான் நான் பேசுவேன். Et quand je suis fâché, je vais l'appeler Jacqueline. அவளோட கோபமாக இருக்கும்போது ஜாக்லின் என்று கடினமாக தான் நான் பேசுவேன். Mais lorsque le Seigneur m'a interpellé pour me dire que je devais dire de bonnes choses à ma femme pour changer, ஆனால் தேவனோட பேசி உன் மனைவியோட நீ நல்ல காரியங்களை பேசுன்னு சொல்லும் போது, ce que je vous dis là, frères et sœurs, நான் இப்போ உங்களுக்கு சொல்ற விஷயம், je ne ressentais pas d'émotion vis-à-vis de ma femme. அதாவது என்னுடைய மனைவியை பற்றி நான் சிந்திக்கும் போது எனக்குள்ள எந்த விதமான உணர்ச்சியும் வராது. Vous savez ce que l'on ressent lorsqu'on aime quelqu'un, ça brûle, ça fait du bien, ça vous donne envie d'attraper la personne, de la caresser, enfin, vous savez ces choses-là. அதாவது ஒருத்தர் நீங்கள் நேசிக்கும் போது அவரோட நீங்கள் இருக்க விரும்புவீர்கள், அவரோட பேச விரும்புவீர்கள், அது இன்னும் உங்களுக்கு நல்ல காரியங்கள் வரணும். எனக்கு அது இருக்கிறது. Il n'y avait pas ça. எனக்குள்ள அது இருக்கவே இல்லை. Et voici que Dieu me dit de dire de bonnes choses à ma femme.
அது இல்லாமல் இருக்கும்போது தேவனிடத்தில் வந்து சொல்கிறார் உன் மனைவியிடத்தில் நல்ல விஷயங்களை பற்றி பேசு என்று. Alors vous allez me dire, mais est-ce que ta femme elle est jolie? Est-ce elle est moche? Elle est... அப்ப இந்த இனத்தில் அந்த இவரோட மனைவி நான் வடி இல்லையா இல்லை அவருக்கு ஒன்றுமே இல்லாதவாக. Frères et sœurs, ma femme elle est très jolie. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி என்னோட மனைவி மிகவும் அழகுள்ளவர். Elle est attirante. அவரை பார்க்கும்போது மிகவும் அழகாக இருக்கு. Pas plus tard que hier encore, l'invité que nous avions, là, il prend l'avion tout à l'heure, c'est pour ça qu'il n'est pas là, il m'a dit, Bishop Merlot, quand je te vois toi et quand je vois ta femme, quel âge elle a ta femme? அதாவது நேற்று தினத்தில் என்னோட வந்து ஒரு சகோதரன் என்னோட மனைவியையும் பார்த்து என்னையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், உன்னுடைய மனைவிக்கு எத்தனை வயசு என்று. Je lui ai donné l'âge de ma femme. அப்போ என்னோட மனைவியின் வயசை அவருக்கு Et il m'a dit, mais moi je la vois avec 10 ans de moins que toi. ஆனால் அவர் சொன்னார், நான் அவரை பார்க்கும்போது உன்னை விட அவருக்கு 10 வயது குறைவு என்று தான் நான் நேரத்தில் வாழ்கிறேன். Mais c'est moi qui a 4 ans de moins que ma femme. ஆனால் எனக்கு தான் என்னோட மனைவியை விட நான் தான் என்னுடைய மனைவியை விட 4 வருடம் இளமையானவர். Donc il la voit carrément à 14, 15 ans de moins que moi. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது அவர் என்னுடைய மனைவியை பார்க்கும்போது 15 வருடம் கிட்டத்தட்ட என்னை விட இளமையானவர் நினைத்து தான் அவர் பார்த்திருக்கிறார். Mon épouse, c'est celle qu'il me fallait vraiment. என்னுடைய மனைவி எனக்கு உண்மையில் தேவையானவர் தான் தேவன் எனக்கு தந்திருக்கிறார். Mais je ne le réalisais pas. ஆனால் அந்த நேரத்தில் நான் அதை பற்றி உணரவில்லை. Je ne le réalisais pas. Je ne le comprenais pas. அந்த காலத்தில் நான் அதை உணரவும் இல்லை, நான் அதை எனக்குள்ள அதை பற்றி எனக்கு எந்த விதமான ஒரு அறிவும் இல்லை. Alors je lui ai dit, voilà, je viens de prier, on oublie le divorce. அப்போ நான் இடத்துக்கு போய் நான் சொன்னேன், நான் இப்போ ஜெபம் பண்ணி வந்திருக்கிறேன், நாங்கள் பிரிவினையை பற்றி மறப்போம். Et j'ai dit à ma femme, à partir d'aujourd'hui, je ne vais plus t'appeler simplement Jackie, mais je vais t'appeler chérie. அந்த நாளிலிருந்து நான் என்னுடைய மனைவியிடம் நான் சொன்னேன், இன்றிலிருந்து நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன், ஆனால் உனக்கு ஒரு அன்புள்ள ஒரு பேரை கொடுத்து தான் நான் உன்னோட பேசுவேன். Je sais que dans nos cultures, des îles, எனக்கு தெரியும் எங்களுடைய ஒவ்வொரு பேருடைய கலாச்சாரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, sauf la nouvelle génération telle qu'on voit ici, là. புது 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 எங்களுடைய கலாச்சாரங்களுக்கு புது வாலிபர்கள் இல்லை, ஆனால் எங்களுடைய பழைய. Et surtout s'ils ont vécu, par exemple, dans un monde occidental comme le nôtre, là, ils apprennent ce genre de choses. அதாவது அப்படி ஒரு ஒரு அன்பாக பழகிற ஒரு பழக்கம் உண்டு, அது இந்த தேசங்களில் பிறந்தால் தான் எனக்கு தெரியும். Mais les gens de mon âge, nous là, nos parents nous ont pas appris à dire chérie, je t'aime, mon amour. Ça, tout ça là, c'est... ஆனால் எங்களுடைய அம்மா அப்பாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்ற, என்னுடைய வயதுள்ளவர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்ற, எங்களுடைய காலத்தில் இப்படியான அன்புள்ள வார்த்தைகளை சொல்லி பேசணும் என்று யாரும் எங்களுக்கு கற்றுத்தராது. Je sais que votre culture, c'est la même que la mienne. எனக்கு தெரியும் உங்களுடைய கலாச்சாரம் என்னுடைய கலாச்சாரத்தோட மிகவும் ஒன்றானது. Je vous dis, je suis né dans l'océan Indien. நான் உங்களுக்கு சொன்னேன், நான் இந்தியன். Je suis né dans l'île de Madagascar. நான் மதகாஸ்கரில் தான் பிறந்தேன். Et actuellement, nous vivons sur l'île de la Réunion parce que mes parents viennent de la Réunion. இப்போ நான் வாழ்வது réunion தீவில் தான் நான் வாழ்கிறேன், ஏனென்றால் என்னுடைய அம்மா அப்பா அங்கிருந்து தான் வாழ்கிறார்கள். Donc les gens de ma génération, on n'avait pas l'habitude d'appeler les gens chérie, je t'aime, mon amour, oh tu me manques. அப்போ என்னுடைய காலத்தில் இருந்தவர்கள் ஒருபோதும் உன்னை அன்புடன் நீ உன்னை பார்க்காம எனக்கு கஷ்டமா இருந்தா அப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க. என்னுடைய காலத்தில் சொன்னாங்க, Tu es là, c'est bien, tant mieux. அவங்க ஒன்று மட்டும்தான் சொல்லுவாங்க, நீ இருக்கிறியா நல்லது. Je parle bien aux bonnes personnes sur cet après-midi. Et vous savez, à mesure que je disais à mon épouse, chérie, ஆனால் என்னுடைய மனைவியுடன் நான் அன்புள்ள வார்த்தைகளை சொல்லி சொல்லி பேசும்போது je voyais le visage de ma femme se détendre, என்னுடைய மனைவியோட முகத்திலே ஒரு வித்தியாசம் தெரிகிறது. son sourire légendaire venait jusqu'aux oreilles. அவருடைய சிரிப்பு காது வரைக்கும் போகும். Et vous savez, quand je rendais ma femme heureuse, moi j'étais tout content à l'intérieur. என்னுடைய மனைவியை நான் சந்தோஷப்படுத்தும் போது எனக்குள்ளே அறியாமல் ஒரு புது சந்தோஷம் பிறந்தது. Donc non seulement je lui faisais du bien à elle, mais je lui faisais du bien à moi. அவளுக்கு மட்டும் எனக்குள்ளே ஒரு நல்லதை நான் உருவாக்கி கொண்டேன். ஆமென். Donc, de la façon dont nous pensons influence notre relation avec l'autre. அதுக்காக தான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், நாங்கள் சிந்திக்கிற விதத்தில் தான் நாங்கள் இன்னொருத்தரோடு இருக்கும்போது அதில் ஒரு பாதிப்பு உண்டாகும். Alors, quels sont les objets de tes pensées? அதனால தான் உங்களுக்கு நான் கேட்கிறேன், உங்கள் சிந்தையின்
விலங்குகள் என்ன? நீங்கள் எப்படியா சிந்திக்கிறீர்கள்? À quoi penses-tu? என்னத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீர்கள்? நீங்கள் எப்படியாக Je சிந்திக்கிறீர்கள்? ne réussirai jamais. Je ne vais pas aboutir. Je ne vais pas achever. என்னால் முடியாது, என்னால் நினைக்க முடியாது, இதுவும் முடியாதுன்னு நான் நினைக்கிறது வேண்டாம். Ah, ce message que je suis en train de vous prêcher, நான் இப்போ உங்களுக்கு சொல்லும் வார்த்தை je vais vous dire une chose, il a complètement changé. முழுமையாக மாறிவிட்டது. ஆமென். Il y a quelqu'un ici qui est concerné par les choses chaudes que je suis en train de dire. நான் ஏனென்றால் நான் இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நான் வரவில்லை, ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு உடன் தேவன் பேச சொல்வதாக நான் இதை பற்றி பேசுகிறேன். யாரோ இந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Je vous dis que c'est vraiment l'Esprit de Dieu qui est en train de nous parler. நான் உங்களுக்கு சொல்வது தேவனுடைய ஆவியானவர் தான் உங்களுடன் பேசுகிறார். இது கவனமாக கேளுங்கள். Il a modifié mon message. அதாவது நான் எடுத்து வந்த வார்த்தை வேறு, ஆனால் ஃபர்ஸ்டாக இந்த நேரத்தில் எனக்கு சொல்வது இந்த வார்த்தையை மாற்றி இந்த வார்த்தையை கூட தான் இந்த வார்த்தையை பற்றி பேசுகிறேன். Alors accepte simplement la vérité de la parole de Dieu. அதனால தான் நீ தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற உண்மையை நீ உனக்குள் ஒத்துக்கொள்ளும்படியாக உன்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். Frères et sœurs, je ne suis pas venu ici pour flatter. சகோதர சகோதரிகளே, நான் இங்கே வந்தது உங்களுடன் அன்பாக பேசுவதற்காக அல்ல. Si je voulais avoir une réputation, je ne serais pas ici cet après-midi. நான் எனக்கு ஒரு பேர் வரணும்னு நான் வந்திருந்தேன், இந்த இடத்துல நான் வந்திருக்கவே மாட்டேன். Je viens de vivre toute une semaine fatigante. இந்த கிழமை முழுவதும் மிகவும் என்னை கஷ்டப்படுத்தின ஒரு கிழமையாக காணப்பட்டது. J'ai voyagé, je suis arrivé lundi. நான் ட்ராவல் பண்ணிட்டு நான் திங்கட்கிழமை தான் வந்தேன். J'ai arrangé tous mes affaires jusqu'à jeudi. வியாழக்கிழமை வரைக்கும் என்னுடைய அலுவலக எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொண்டேன். Jeudi, nous avons commencé la pastorale jusqu'à hier en fin de journée. வியாழக்கிழமை துவங்கின தேவனுடைய ஊழியம் நேற்று இரவு தான் முடிந்தது. Jusqu'à tard hier soir, j'ai encore dû m'occuper de mon épouse et de l'invité que nous avons. நேற்று இரவு கூட மிகவும் லேட்டாக போன பிறகு கூட என்னுடைய மனைவியையும் என்னுடைய விருந்தாளையும் நான் தான் Ce பார்த்துக்கொண்டேன். matin, dans notre église à Verrières, c'est pas moi qui a prêché, c'est notre invité, mais c'est moi qui ai dû interpréter de l'anglais en français. இந்த காலமே கூட என்னோட வந்து அந்த சகோதரன் தான் வார்த்தையை கொடுத்தார், நான் தான் அதுக்கு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டியிருந்தது. J'ai avalé vitement la nourriture, j'ai pris ma voiture et je suis tombé dans les embouteillages, j'ai dû me prendre du carburant et je suis arrivé ici. நான் சீக்கிரமா சாப்பிட்டு விட்டு நான் ரோட்டில் வரும்போது மிகவும் நெரிசலாக இருந்தால் நான் எப்படியோ வந்துவிட்டேன். Je suis ici parce que je veux honorer vos pasteurs Anton et Vanita. நான் இங்கே வந்தது முதல் காரணம் என்னென்றால் உங்களுடைய பாசங்கள் மனிதரை Ce sont des gens que nous aimons vraiment. நான் அவர்களை மிகவும் நேசிக்கிறேன். Je suis aussi ici parce que je vous aime de tout mon cœur. ஆனால் அவங்களை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரையும் நான் மிகவும் De tout mon நேசிக்கிறேன். cœur. என்னுடைய முழு இதயத்தோடு நான் உங்கள் ஒவ்வொரு பேரையும் நேசிக்கிறேன். Et je suis ici parce que j'aime Jésus. அதை விட எல்லாம் முக்கியமாக நான் இயேசுவை நேசிக்கிறேன்னா இந்த இடத்துல நான் அவங்களோட இருக்கிறேன். Hallelujah. Acceptons la vérité de ce que Dieu est en train de nous dire. அதனால் நாங்கள் தேவன் சொல்ற உண்மையை நாங்கள் ஒத்துக்கொள்வோம். Amen. On me dirait comment imaginer. Comment imaginer. நீங்க நினைக்கலாம் அப்ப எப்படி சிந்திப்பாருங்க, Ou comment bien imaginer. Je reviens au message. இல்லைன்னா எப்படி நான் நன்றாக சிந்திப்பாருங்க. இப்ப நான் மீண்டும் நான் எடுத்த வார்த்தைக்கு திருப்பி வருகிறேன். Voyez-vous, frères et sœurs, notre imaginaire engendre ce que nous ressentons. சகோதர சகோதரிகளே, எங்களுடைய சிந்தனை தான் நாங்கள் உணர்வதை உருவாக்குறது. Ce que nous pensons engendre ce que nous ressentons. நாங்கள் சிந்திப்பதை நாங்கள் சிந்திப்பதுதான் எங்களுக்குள் உணர்ச்சியை உருவாக்கும். Et humainement, ce que nous ressentons sont les résultats de nos 5 sens. அதாவது நாங்கள் உணர்வது மனிதனிடத்திலிருந்து பார்க்கும்போது அதுங்களுக்கு இருக்கும் 5 அறிகுறிகளிலிருந்து உருவாகிறது தான் உணர்ச்சி. Je veux mettre le doigt dessus pour attirer notre attention pour qu'on puisse régler ce problème de ressenti. நான் இந்த இடத்துல அதை பற்றி பேசுகிறேன் என்றால் அந்த உணர்ச்சி என்பதை பற்றி தான் நம்ம இடத்தில் பேச விரும்புகிறேன் என்றால் மிக முக்கியமானது. Donc ce que nous ressentons sont les résultats de nos 5 sens. நாங்கள் உணர்வது எங்களுடைய 5 C'est-à-dire, அதாவது ce que nous ressentons sont les résultats généralement de ce que nous voyons, நாங்கள் உணர்வது நாங்கள் பார்ப்பதிலிருந்து வரலாம், de ce que nous entendons, நாங்கள் கேட்பதிலிருந்து வரலாம், de ce que nous touchons, நாங்கள் தொடுவதிலிருந்து வரலாம், de ce que nous goûtons நாங்கள் உண்ணுவதிலிருந்து et வரலாம், de ce que nous sentons நாங்கள் மனப்பதிலிருந்து வரலாம், avec notre nez. எங்களுடைய மூக்குடன். Amen. Amen. En français, il y a un adage qui dit
பிரெஞ்சு மொழியில் ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. L'homme se gagne par son ventre. மனிதன் தன்னுடைய வயிற்றினால் தான் தன்னை நிரப்புவான். Si la femme fait un bon repas, மனைவி ஒரு நல்ல ஒரு உணவை உருவாக்கினால் l'homme va bien rester là parce qu'il a bien mangé. மனிதன் அதே இடத்தில் இருந்து அதை நல்லாக உண்ணுவான். அது ஒரு நல்ல காரியத்தை ஏற்படுத்தும். Il va être bien disposé. C'est pour cela que dans le commerce ou dans les affaires, அதனால தான் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ dans les affaires, dans le commerce, பிஸ்னஸ் எடுத்துக்கொண்டு c'est ça. Quelqu'un est dans le business ici? யாராவது இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க இருக்கிறீங்களா? Si vous faites dans le business, இந்த பிஸ்னஸுக்குள்ளே vous appliquez certainement ce concept, vous allez l'appliquer après l'avoir entendu. நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போது நீங்கள் இனிமேல் அந்த பிஸ்னஸை நீங்கள் செய்யுங்க. Généralement, les accords et les business se règlent autour d'un bon plat. பிஸ்னஸும் அதை பற்றின காரியங்களும் நீங்கள் ஒருத்தரோட பேச விரும்பினா சாப்பாட்டுக்கு சுத்த வரைந்து பேசும்போது அது நல்லாக வரும். Gagner donc ce que la personne peut ressentir, avoir un bon image. அதாவது மற்றவர்களோட நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்கு பேசும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் பண்ணுறது ஒரு உணர்வை கொடுத்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பது. Ce que nous ressentons influence notre relation avec les gens. நாங்கள் உணர்வது மற்றவர்களோட இருக்கும் அந்த உறவை பாதிக்கும். Si nous les traitons bien, ils vont avoir de bonnes opinions de nous. நாங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களோட நன்றாக நடந்தால் அவங்களை பற்றி நல்ல காரியங்களை பற்றி சிந்தித்து வைத்திருப்பார்கள். Donc le résultat de nos 5 sens. அதாவது எங்களுடைய 5 அறிகுறிகளிலிருந்து வரும் ஒரு நல்ல காரியம். C'est pour cela que nous devons faire très attention dans ce que nous pouvons regarder. அதனால தான் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கின்ற ஒரு விஷயங்களையும், dans ce que nous écoutons, நாங்கள் கேட்கின்ற ஒரு விஷயங்களையும், dans ce que nous touchons, நாங்கள் தொடுற ஒரு விஷயங்களையும், dans ce que nous mangeons நாங்கள் உண்ணுகிற ஒரு காரியங்களையும், et dans ce que nous sentons. நாங்கள் மனந்து பார்க்கிற ஒரு காரியங்களையும் நாங்கள் எல்லாத்திலையும் கவனம் செலுத்த வேண்டும். Pas plus tard que ce matin, இன்றைக்கு காலமே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், nous étions dans notre chambre d'hôtel, mon épouse et moi. என்னுடைய ஹோட்டல் ரூமில் நான் என்னுடைய மனைவி இருந்தோம். Je reçois un appel téléphonique. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. Avant l'appel téléphonique, j'étais hyper décontracté. ஃபோன் கால் வரதுக்கு முன்பு நான் மிகவும் நன்றாக தான் இருந்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லாமல். Tranquille, je lisais ma Bible. நான் வசனத்தை வாசித்துக் கொண்டு இருந்தேன். Il était tôt le matin. மிக இன்றைக்கு காலம் மிக வெள்ளன ஒரு காரியம். Mais la personne m'a téléphoné. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் எனக்கு ஃபோன் J'ai அடிக்கும் pris le téléphone parce que c'est quelqu'un proche de moi. நான் ஃபோனை எடுத்தேன் என்றால் மிக முக்கியமான ஒருத்தர்கள். Et dans notre conversation, il y a eu des choses qui ont troublé mon cœur. நாங்கள் இருவரும் நாங்கள் பேச துவங்கும் போதுதான் சில காரியங்கள் என்னுடைய மனசை மிகவும் பாதித்து விட்டன. Juste parce que j'ai entendu des choses. எனக்கு ஒரே ஒரு விஷயம், அதாவது நான் கேட்டது எனக்கு பிரியம் இல்லாத போனது. Ça a enlevé la paix éternellement. நான் கேட்ட விஷயம் நன்றாக இருக்காத போனதால எனக்குள்ள இந்த சமாதானம் என்னை விட்டு போய்விட்டது. Et mon imagination a commencé à travailler. அதிலிருந்து என்னுடைய சிந்தனைக்குள் ஒரு வித்தியாசம் காணப்பட்டது. À se poser tout un tas de questions. எனக்குள்ள அநேகமான கேள்விகள் உருவாக துவங்கிவிட்டது. Juste parce que j'ai entendu un bruit. ஏனென்றால் இவ்வளவு ஏனத்தால் உருவாகினது என்றால் அந்த ஃபோன் பேசும்போது எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. Vous avez déjà fait cette expérience? உங்களுக்கு என்ன இது வந்ததா? Là, vous pensez que vous êtes tout seul dans la maison. நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்று. Et soudainement, vous entendez un bruit bizarre. திடீரென்று உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்டால் Qu'est-ce qui vient dans votre imagination? உங்கள் சிந்தனையில் என்ன யோசிக்கிறீர்கள்? நீங்கள் பயந்து ஓடி விட்டீர்கள். Ou alors, si vous voyez une araignée, நீங்கள் ஒரு சில vous voyez une araignée, quelle est votre imagination? உங்களுடைய சிந்தைக்குள்ள பயந்து நடந்து விட்டீர்கள். Je sors de là, je reste pas là. நான் இந்த இடத்துல நிற்க மாட்டேன்னு ஓடி போயிடுவீங்க. Mais une araignée, c'est un tout petit affaire. ஆனால் ஒரு சிலந்தி மிகவும் சிறிதான ஒரு Un tout விஷயம். petit machin. அது ஒரு சின்ன ஒரு காரியம். Si l'araignée pouvait vraiment vous dire, mais c'est moi qui ai perdu toi. ஆனால் சிலந்தி உண்மையில் நினைக்க வேண்டும், நான் தான் உன்னை பற்றி பார்க்கிறவன், நீ ஏன் ஓடுகிறாய் தான் சிலந்தி நினைக்கும்.
la puissance. அதாவது அது வல்லமை அந்த பார்த்தீங்களா அதை பற்றி நாங்கள் பயந்தோம்னா எங்களுக்குள்ள எப்படி ஒரு வித்தியாசம் உருவாகுது. Donc, méprisons ce que nous voyons, அதனால தான் நாங்கள் பார்க்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் நிதானித்து méprisons ce பார்ப்போம். que nous écoutons. நாங்கள் கேட்கிற ஒரு விஷயங்களையும் நாங்கள் நிதானித்து கேட்போம். N'allons pas dans les sites internet où on dit des choses pas bien. நாங்கள் மீடியாவில் பார்க்க தேவையற்ற காரியங்களுக்கும் நாங்கள் கண்களும் கைகளும் போக வேண்டாம். Sachez que votre corps, c'est le temple du Saint-Esprit. ஏனென்றால் உங்களுடைய உடம்பு தேவனுடைய பரிசுத்தனுடைய ஆலயம். Que vos yeux sont les yeux de Dieu. உங்கள் கண்கள் தேவனுடைய கண்கள். Que vos oreilles sont les oreilles de Dieu. உங்களுடைய காதுகள் தேவனுடைய Que காதுகள். vos mains sont les mains de Dieu. உங்களுடைய கைகள் தேவனுடைய கைகள். Que vos lèvres sont les lèvres de Dieu. உங்களுடைய வாய் தேவனுடைய வாய். Alléluia. 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 Si nos mains sont les mains de Dieu, elles ne sont pas faites pour frapper les gens, elles sont faites pour bénir les gens. Amen. எங்களுடைய கரங்கள் தேவனுடைய கரங்களாக இருந்தால் அந்த கரங்கள் நாங்கள் மற்றவங்களை அடிக்கிறதுக்காக அல்ல, மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற கரமாக மாறும். Si nos lèvres sont les lèvres de Dieu, elles ne sont pas faites pour dire des bêtises, elles sont faites pour bénir. எங்களுடைய வாய் தேவனுடைய வாயாக இருந்தால் அது நல்ல காரியங்களை சொல்வதற்கு உருவானது தான், ஆனால் கெட்டதை சொல்வதற்காக அல்ல. Si nos oreilles sont les oreilles de Dieu, elles ne sont pas faites pour entendre la poubelle de ce monde, elles sont faites pour entendre la parole de Dieu. எங்களுடைய காதுகள் தேவனுடைய காதுகளாக இருந்தால் அது தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக உருவாக்கப்பட்டது. Alléluia. Est-ce que vous êtes toujours avec moi, frères et sœurs? Alléluia. J'en arrive à la conclusion de la pensée que je voulais vous partager. அதனால்தான் இப்போ நான் முடிக்க விரும்புகிற அந்த சிந்தையை பற்றி Je l'ai intitulé La clé pour bien imaginer. அதாவது அதுக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு பேர் நாங்கள் நன்றாக சிந்திப்பதற்கான ஒரு La clé pour bien imaginer, frères et sœurs, c'est la parole de Dieu. அந்த துறப்பு என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. Josué chapitre 1er verset 8 nous dit ceci. அந்த வார்த்தையை வாசிங்க. Chapitre 1er verset 8. முதலாவது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். Amen. Amen. Que ce livre de la loi ne s'éloigne point de ta bouche. Amen. இந்த வார்த்தையின் புஸ்தகம் உன்னுடைய வாயில் விட்டு பிரியாமல் இருக்கட்டும். Médite-le jour et nuit. இரவும் பகலும் அது தியானமாக இரு. Et il dit pour agir fidèlement selon tout ce qui est écrit. அப்படி இருந்தால்தான் வார்த்தை எழுதியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களின்படி வாழ முடியும். Car c'est alors que tu auras du succès dans tes entreprises. அப்படி வாழும்போதுதான் நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். C'est alors que tu réussiras. அப்பொழுதுதான் உனக்குள் ஒரு ஜெயம், ஒரு வெற்றி வரும். En anglais, il dit you will have good success. இங்கிலீஷில் நீங்க எடுத்தீங்கன்னா you will have good success என்று சொல்லுவார்கள். Non seulement le succès, mais la bonne réussite. அதாவது நீங்கள் வெற்றியை மட்டுமில்லை, நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். La parole de Dieu est puissante pour orienter et influencer notre façon de penser ou d'imaginer. தேவனுடைய வார்த்தை நாங்கள் சிந்திக்கிற விதத்தையும் நாங்கள் வாழ்கிற விதத்தையும் மாற்ற ஒரு வல்லமுள்ள ஒரு வார்த்தை. La parole de Dieu est puissante pour orienter et influencer notre imagination et nos pensées sur nous-mêmes et nos projets. தேவனுடைய வார்த்தை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் உருவாக்குற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு நல்லதை கொண்டு வரதுக்கு வல்லமை உள்ளது. La parole de Dieu est puissante pour influencer nos pensées et nous orienter concernant les autres et leurs projets. தேவனுடைய வார்த்தை நாங்கள் மற்றவர்களோடு நாங்கள் வைத்திருக்கும் உறவுக்கும் மற்றவங்க செய்ய விரும்புகிற காரியங்களுக்கும் எங்களை நன்றாக வைத்திருக்க வல்லமை உள்ளது. La parole de Dieu est puissante pour influencer nos pensées et nous orienter concernant même les circonstances de la vie. அதாவது தேவனுடைய வார்த்தை வழி தப்பி நாங்கள் இருக்கும்போது கூட, இது வழி இல்லாமல் இருக்கும்போது கூட ஒரு வழியை உண்டாக்கி இந்த மாற்ற வல்லமை உள்ளது. Ceux qui se distinguent dans la vie வாழ்க்கையில் வித்தியாசமானவர்கள் sont ceux qui ont un esprit différent. அதாவது அவர்கள் தான் ஒரு வித்தியாசமான ஒரு ஆவியுடன் செயல்படுபவர்கள். Je
Philippiens chapitre 4. பிலிப் 4வது அதிகாரம் À partir du verset 4 4வது வசனத்திலிருந்து 4வது வசனத்திலிருந்து verset 4, allez-y. 4வது வசனத்தை முதல் வாசியுங்கள். Réjouissez-vous toujours dans le Seigneur et le répète, réjouissez-vous. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழுங்கள், சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆமென். Que votre douceur soit connue de tous les hommes, le Seigneur est proche. Verset 5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். Verset 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Verset 6. Ne vous inquiétez de rien, mais en toute chose faites connaître vos besoins à Dieu par des prières et des supplications avec des actions de grâce. Amen. Verset 7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Et la paix de Dieu, qui surpasse toute intelligence, gardera vos cœurs et vos pensées en Jésus-Christ. Amen. Donc ici, verset 4 nous exhorte donc à nous réjouir. 4வது அதிகாரத்தை வசனத்தை நீங்க பார்க்கும்போது எங்களுக்குள் ஒரு சந்தோஷமாக இருக்கணும் என்று எங்களை அது சொல்லுவேன். Le verset 5 nous invite à démontrer de la douceur. 5வது வசனம் சாந்தத்தை எங்களுக்குள் உருவாக்குகிறது. Et le verset 6 nous dit de ne pas nous inquiéter, 6வது வசனம் சொல்கிறது நாங்கள் பயப்பட வேண்டாம் என்று. mais à faire connaître à Dieu les besoins. ஆனால் பயப்படாமல் தேவனுக்கு எங்களுடைய தேவையை பற்றி பேசணும். Et le verset 7 nous dit, il donne le résultat. 7வது வசனம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. Et la paix de Dieu qui surpasse toute intelligence gardera vos cœurs et vos pensées en Jésus. அது சொல்கிறது தேவனுடைய சமாதானம் எங்களுக்கு வாசிங்க. உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆமென். Amen. ஆமென். Et pour terminer, frères et sœurs, parlons du pouvoir de l'imagination. இந்த விஷயத்தை பற்றி நான் பேசி முடிக்கிறதுக்கு Regardez le verset 8. 8வது வசனத்தை வாசியுங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Verset 8. Au reste, frères, que tout ce qui est vrai, tout ce qui est honorable, tout ce qui est juste, tout ce qui est pur, tout ce qui est aimable, tout ce qui mérite l'approbation, ce qui est vertueux et digne de louange, soit l'objet de vos pensées. Amen. Le pouvoir, la puissance de l'imagination. கற்பனை சிந்தனையில் வரும் வல்லமை. Peut-être qu'aujourd'hui, la parole de Dieu nous dit இதுக்கு ஒரு வேளை தேவனுடைய வார்த்தை சொல்லலாம். d'avoir l'intelligence renouvelée. உங்களுடைய ஞானத்தை நீங்கள் புதுப்பியுங்க. La parole de Dieu a le pouvoir de renouveler notre intelligence. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எங்களுடைய ஞானத்தை எங்களுடைய சிந்தையை புதுப்பிக்க வல்லமை. Peut-être que là où tu en es aujourd'hui, ton intelligence n'a pas été renouvelée. ஒருவேளை நான் இங்கே யாரும் இங்கே இருக்கிறவர்கள உங்களுடைய சிந்தை உங்களுடைய ஞானம் இந்த இடத்தில் புதுப்பிக்கப்படாமல் இருக்கலாம். J'espère qu'au travers de ces quelques paroles, ton intelligence a été renouvelée. ஆனால் நான் வேண்டிக் கொள்கிறேன், இந்த சிறிய வார்த்தை நான் கொடுத்தது போது நான் உங்களுடைய சிந்தை புதுப்பிக்கப்பட்டு விட்டது. யாரும் கண்களை மூடுவோம். Là où tu es, peut-être que tu te dis, j'aimerais bien que l'on prie pour moi aujourd'hui. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்காக யாராவது நான் ஜெயிப்பார்களா என்று. J'ai entendu des vérités. ஒரு சில உண்மையான காரியங்களை பற்றி நான் இன்றைக்கு அறிந்து விட்டேன். Et j'aimerais que Dieu fasse ça dans ma vie. அந்த காரியங்களை தேவனுடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக நான் விரும்புகிறேன்னு நினைக்கலாம். Dieu l'a fait dans ma vie simplement. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அதை மிக சுலபமாக செய்துவிட்டார். Je me suis adressé à lui நான் அவரிடத்தில் பேசினேன். et il l'a fait.
உடனே அதை செய்து விட்டார். Alors je te demande de t'adresser à lui maintenant et il le fera aussi. அதனால தான் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், இந்த நேரத்தில் அவருடன் நீங்கள் பேசுங்க. அவர் எனக்கு எப்படி செய்தாரோ அதே போல் உங்களுக்கு செய்வார். Dis-lui simplement, Père, renouvelle mon intelligence. நீங்கள் கஷ்டப்படாமல் நீங்கள் தேவனிடத்தில் சொல்லுங்க, தேவனே என்னை புதுப்பியும். Que mon pouvoir d'imagination soit renouvelé. என்னுடைய சிந்தையும் என்னுடைய கற்பனையும் புதுப்பிக்கப்படட்டும் என்று நீங்கள் கேளுங்க. Que mes pensées soient orientées vers les bonnes choses. என்னுடைய சிந்தை ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி போகட்டும் என்று நீங்கள் கேளுங்க. Et ensuite, applique le conseil de la parole de Dieu. அதுக்கப்புறம் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி நீங்கள் நடங்க. Et là où tu es, si ce sont tes yeux qui t'entraînent à penser des choses pas bonnes, mets la main sur tes yeux. உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய கண்கள் உங்களுக்கு தேவையற்றதை சிந்திக்க வைத்தால் நீங்கள் கைகளை வைங்க. Si tes oreilles t'entraînent à entendre des choses pas bien, mets ta main sur tes oreilles. உங்களுடைய காதுகள் உங்களுக்கு தேவையற்ற காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்தால் உங்களுடைய காதுகளில் உங்களுடைய கரங்களை வைத்து ஜெபியுங்க. Si tes lèvres t'entraînent à dire des choses pas bonnes, mets ta main sur tes lèvres. உங்களுடைய வாய் உங்களுக்கு கெட்டு தேவையற்ற காரியங்களை சொல்ல வைத்தால் உங்கள் வாயிலே கையை வைத்து ஜெபியுங்க. Ou si c'est la totalité de tes émotions qui sont concernées, mets ta main sur ton cœur. அப்படி கூட இல்லை, என்னுடைய உடம்பு, அதாவது என்னுடைய முழு உடம்பே எனக்கு கெட்டதை கொண்டு வர வேண்டாம், உங்களுடைய இதயத்தையுமே உங்கள் கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். Et je vais prier avec toi. நான் உங்களுடன் சேர்ந்து ஜெபிக்க போல நீங்களும் ஜெபியுங்க. Nous croyons, notre Père et notre Dieu, que tu es présent à cet instant. தேவனே, இயேசுவே, இந்த இடத்தில் எங்களோட இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Que tu ne m'as pas envoyé ici en vain. என்னை இங்கே வீணாக நீங்கள் என்னை அனுப்பவில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். Et c'est bien parce que tu aimes ce peuple. அதை பற்றி நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஜனங்களை நீ நேசிக்கிறீர்கள். Non seulement en tant que peuple et une entité, உங்களுடைய ஜனங்களாக மட்டுமல்ல, mais en tant qu'individu, chacun pour sa part. ஆனால் ஒவ்வொருத்தரையும் நீ ஒவ்வொரு விதமாக நீ ஒரே விதத்தில் நீ நேசிக்கிறீர்கள். Père, tu nous connais tous ici, non pas comme un ensemble, mais comme un individu. பிதாவே, நீங்கள் யாவரையும் ஒரு உன் பிள்ளைகளாக இல்லை, நான் ஒவ்வொரு ஜனங்களையும் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Nous sommes tes enfants. நாங்கள் யாரும் உங்களுடைய பிள்ளைகள். Père, tu connais les besoins de chacun individuellement. தேவனே, உமக்கு யாரும் ஒவ்வொரு பேருக்கும் இருக்கிற தேவையை நீ அறிந்திருக்கிறீர்கள். Je te prie, Seigneur, இயேசுவே, நான் இந்த இடத்தில் நான் au nom ஜெபிக்கிறேன். de Jésus-Christ, இயேசுவின் நாமத்தினால d'opérer le miracle அற்புதத்தை இந்த நேரத்தில் பண்ணும்படியாக நான் que ஜெபிக்கிறேன். chacun a besoin. யாவருக்கும் ஒவ்வொரு பேருக்கும் நீ ஒவ்வொரு பேரையும் அற்புதத்தை நீ பண்ணணும். Sauve, நீ விடுவியும், guéris, நீ ஜாதிகளை மாற்றி délivre, மாற்றும், ஆண்டவரே. restaure, புதுப்பியும், console. அதை ஆறுதல் படுத்தும். Opère le miracle, Père, அது அப்படி பண்ணியான ஒரு விஷயங்கள் dans le nom de Jésus-Christ. இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை பண்ணு. Et je m'adresse à vous, ஒவ்வொரு பேரோடையும் தான் நான் பேசுகிறேன். puissance des ténèbres. அதாவது